Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரன் என்பவர் தனக்கு சொந்தமான குலசேகர நல்லூர் கிராமத்தில் உள்ள சுமார் 80 சென்ட் நிலத்தை அவருடைய மருமகன் வெங்கடேஷ் என்பவருக்கு 2020ஆம் ஆண்டு விற்பனை செய்துள்ளார். இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டும் பணிக்காக ஆடிட்டர் ரவிச்சந்திரனின் மருமகன் வெங்கடேஷிடமிருந்து அந்த நிலத்தினை நீர்வளத்துறை 54 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கி கையகப்படுத்தியது. நீர்வளத்துறை கையகப்படுத்தப்பட்ட நிலத்திலிருந்த சுமார் 30 தேக்கு மரங்களை யாருக்கும் தெரியாமல் ஆடிட்டர் ரவிச்சந்திரன் வெட்டி எடுத்துள்ளார். இதனை அறிந்த பொதுப்பணித்துறையினர் வெட்டப்பட்ட மரங்களை பறிமுதல் செய்து வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனை அறிந்த திருமாந்துறையை பூர்வீகமாக கொண்டு தருமபுரி மாவட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவில் பணியாற்றி வரும் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் என்பவர் ஆடிட்டர் ரவிச்சந்திரனை தொடர்பு கொண்டு தான் தஞ்சாவூர் ஆட்சியரின் உறவினர் என்றும் தங்கள் மீது வழக்கு பதியாதவாறு தான் பார்த்துக் கொள்வதாக கூறி 3 தவணையாக 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். பணத்தின் மீதான ஆசை குறையாததால் மேலும் அவரிடமிருந்து பணத்தை கறக்க வேண்டும் என எண்ணி காவல் ஆய்வாளர் நெப்போலியன் மீண்டும் ஆடிட்டர் ரவிச்சந்திரனை தொடர்பு கொண்டு மேலும் 1 கோடி ரூபாய் வேண்டும் என்று மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த ரவிச்சந்திரன் இச்சம்பவம் தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். புகார் தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்ட குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி தருமபுரி தொப்பூர் சுங்கச்சாவடி அருகில் ஆடிட்டர் ரவிச்சந்திரனிடமிருந்து காவல் ஆய்வாளர் நெப்போலியன் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் பெற்றுக்கொண்ட போது தனிப்படையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் நெப்போலியன் கும்பகோணம் 1வது நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மற்றும் சோதனைகள் அடிப்படையில் ஏமாற்றப்பட்ட பணம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.